ஹாய் நண்பர்களே, இப்போ வந்துட்டு என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம வெயிட்னஸ் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் காலையில் எழுந்துச்சி என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். இதை கவனித்து இந்த வீடியோ கேளுங்க. அப்புறமா நம்ம எப்போவே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம சாமியை கும்பிட்டுக்கணும். அது எப்படி கும்பிடணும் அப்படின்னா வந்துட்டு இப்படி சாமியை கும்பிட்டு அப்புறமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்துட்டு இந்த இடுப்பில் கை வச்சுட்டு இது வந்துட்டு இப்படி வந்துட்டு 10 டைம் பண்ணோம். இந்த பக்கம் வந்துட்டு எப்பவுமே 10 டைம் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதே உள்டாவில் வந்துட்டு இன்னும் 10 டைம் பண்ணணும். நம்ம இப்படி பண்ணும்போது வந்துட்டு நம்ம தலை வந்துட்டு நல்லா லூஸாக அந்த நரம்பெல்லாம் லூஸ் கொடுக்கும். அது முடிஞ்ச உடனே வந்துட்டு நெக்ஸ்ட் என்னன்னா இது வந்துட்டு 10 டைம். ஃபஸ்ட் டைம் வலிக்கும், ஸ்லோவாகவே ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் ஒன்றா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இப்படி 10 டைம் பண்ணிவிட்டு இதே வந்துட்டு நம்ம உள்டாவில் பண்ணணும். ரிட்டர்ன் இப்படியும் 10 டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு கையெல்லாம் வந்துட்டு நல்லா நம்ம நரம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வேலை செய்யும் இதெல்லாம் வந்து எப்பவுமே இப்படி உள்டாவும் அப்படியே இப்படி இது 10 டைமும் மறக்காமல் பண்ணணும். 2 கையுமே பண்ணணும். அதே போல் இப்படி 10 டைம் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இது எதுக்குன்னா நம்மளோட இடுப்பு இந்த சைட்லலாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் செதை வந்த மாதிரி இருக்கும். இது நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்படி இடுப்புல கை வச்சுட்டு தேங்க்யூ ஸோ மச். இப்படி மறக்காம வந்துட்டு 10 டைம் இப்படி 10 டைம் இப்படி 10 டைம் வந்து 20 டைம் நம்ம கவுண்ட் ஆயிடும். இதை மறக்காம பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சோ ஸ்நாக்ஸ்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படி எனக்கு ஒரு ஐடியா இப்படி கரெக்டா வச்சுக்கணும். அப்ப எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா இப்போ ஸ்டெப்பா இப்படி நின்னுட்டு இருக்கும்போது இப்படி ஸ்டெப்பா நம்ம வந்து பாப்கார்ன் பிசினஸ்ல செய்ய போறோம். பாப்கார்ன் தேவையான எல்லா திங்ஸுமே நமக்கு போய் வாங்கலாம். எவ்வளவுனா ₹200 நம்ம தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. இங்க செலவு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபீஸ் ஆச்சு. அப்புறம் இந்த பாப்கார்ன் போட்டு விற்கிறதுக்காக நமக்கு வந்து பேப்பர் தேவை. அந்த பேப்பர் வந்து நம்ம பக்கத்து வீட்டுல போய் கேட்கலாம். ஜெனிஸ்ல வந்து நம்ம பக்கத்து வீட்டுல போய் பேப்பர் கேட்கலாம். பேப்பர் இருக்காங்க. நியூஸ் பேப்பர் பழைய நியூஸ் பேப்பர். இது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கால் வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம கையால டச் பண்ணி நம்ம எவ்வளவு தூரம் கை எடுக்கிறதுனால இது கைக்கும் சேர்ந்து காலுக்கும் சேர்ந்து. அப்புறம் வந்துட்டு நம்மளோட இடுப்பு ஒரு மாதிரி தூங்கி எழுந்திரிக்கும் போது ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கும்ல நம்மளுக்கு, அது இருக்கக்கூடாதுன்னாக்கா இப்படி கை வச்சுட்டு இல்லை கை வைக்கிறதாலும் பரவாயில்ல, வச்சாலே பரவாயில்ல. இது வந்துட்டு நம்ம ஒரு 10 டைம் இந்த இடுப்பு வந்துட்டு நல்லா இப்படி ஸ்ட்ரெட் பண்ணால் இந்த காலுக்கு இடுப்புக்கு நம்மளோட பாடியில் இருக்கிற நரம்புக்கு அதுக்கு வந்துட்டு நல்லா இப்படி இப்படி ஒரு 10 டைம் இப்படி ஒரு 10 டைம் பண்ணாங்க. இந்த இடுப்பு கொஞ்சம் காலையில் நடக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எந்திரிக்கும் போது வந்து ஃபீல் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஆகாது. அப்புறம் இன்னொன்று முட்டி இருக்குல்ல, இந்த முட்டி வந்து நம்ம எந்திரிக்கும் போது முட்டி ரொம்ப வலிக்கும். இந்த முட்டி வலிக்காம இருக்கணும் அப்படின்னா வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். 50 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நம்ம 10 டைம் பண்ணிட்டே இருந்தோம்னா இந்த முட்டி வந்துட்டு நம்ம உட்காந்து எழுந்திரிக்கும் போது இந்த முட்டி வந்துட்டு நம்ம வலி கொஞ்சம் கம்மி கொடுக்கும். இந்த முட்டி உட்காந்து இப்படி பண்ணா இந்த முட்டிக்கு கொஞ்சம் சறுக்கு வந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரன்னிங் ஓட மாட்டோம்.
அப்படின்றதுனால வந்துட்டு வீட்லயே ரன் பண்ணணும், நம்ம காலுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கணும், நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கால் இங்க பாருங்க இப்படி ரன்னிங் ஓடிட்டே இருக்கணும் நம்மளே. இது வந்து 10 டைம். ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்மளால அதை சேல்ஸ் பண்ண முடியாது. அதனாலவே நான் ஒவ்வொருத்தங்க பக்கத்துல போய் அவங்க கிட்ட பேச நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம 10 டைம் நம்ம ரன்னிங் வெளியே ஓட முடியலன்னா நம்ம வீட்டுக்குள்ள இப்படி பண்ணோம்னா நம்ம காலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு வயிறு இப்போ தொப்பை இருக்கு, அந்த தொப்பை கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகும் அப்படின்னா வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோட நம்ம இன்னும் பெரிய மூட்டை எடுத்துட்டு வந்துருக்கலாம் போப்போன்னு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 3 நாள் போப்போன்னு நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். பாப்கார்ன் வேணுமா சார்? பாப்கார்ன் வேணுமா? இது ஒண்ணே ஒன்று மட்டும் இருக்குது. இது சேல்ஸ் பண்ணி முடிச்சுன்னா இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா, வாங்க. அப்படி நம்மளோட கரிசி பாப்கார்ன் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். இதோட இன்னைக்கு நம்மளோட பிசினஸ் டே வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 850 rupees earn பண்ணிருக்கோம். இது 3 நாள் மட்டும் தான் இருக்குது. நாளைக்கு என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த அக்காவை நான் மீட் பண்ணேன். இது வந்துட்டு தொப்பை கம்மியாகும். மறக்காம அது 10 டைம் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு எப்படின்னா நான் வந்து வெங்கடேஷ் அவங்க கிட்ட பேசிட்டேன். ஆனா அவங்க சீரியஸாவே நீ கடைக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னபோது செம்ம ஹாப்பி ஆச்சுங்க. நம்ம வீடு சின்னதா இருக்கிறதுனால எப்படி இது மேக் பண்ணணும் அப்படின்றத இப்படி வந்து கால் வந்துட்டு இப்படி க்ளோஸ்ல இருக்கும்போது கை கீழே தரணும். சரிங்களா? அதே மாதிரி சுட முடியாது. கை இந்த மாதிரியா வந்து நெருப்பு போட்டு நெருப்பு ஆயிடும். கையில் அடுப்பு நிறைய கொடுத்து போறான். இந்த அடுப்பு வைக்கிறதுக்கு சாய் கொடுத்து போறான். உள்ள வச்சு போட்டு ஒரு சாய் முறையில் கொடுத்துட்டு அடுத்து விட்டுட்டு கொடுக்காத. இங்கே கொடுத்துருக்கேன். 10 டைம் மறக்காம இப்படி பண்ணா வந்துட்டு நம்ம காலுக்கு கைக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களால எவ்வளோ முடியுமோ கம்பல்சரி அது 20 டைம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்க 10 டைம் கூட பண்ணுங்க. இவங்களை மீட் பண்ணதுனால நாளைக்கு நமக்கு ஏர்ன் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 10 டைம் பண்ணுங்க. போக போக 20 டைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிசினஸோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனா எல்லாருக்கும் இந்த மனசுல சைடா தான் நிக்கணும். சைடு பண்ணுற மாதிரி இல்ல. நம்ம கை மட்டும் தான் சைடு. காலையில அந்த ஒரு வச்சு நம்மளால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்தோம்னா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து தான் இருக்கும். ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அதனால இந்த அளவுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. உங்ககிட்ட என்ன சொல்ற கல்விதான் இருக்கு. நம்மளால முடியுமா, அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு நீங்க ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து 10 டைம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஓகே, பாடி மட்டும் membership it's a waste of ऐसा काम था we can insurance policy let's go carry forward back and utilize base coverage to the next year. லாஸ்ட் வீடியோல இந்த 1 ரூபாய் நம்ம குட்டி குட்டி பிசினஸ் எல்லாம் பண்ணி 850 ரூபீஸா கன்வெர்ட் பண்ணிருந்தோம். நம்மளோட இந்த குட்டி தங்கச்சி கொடுத்து இந்த சார்ஜ் நம்ம பண்ணிருக்கோம். இது ஒரு 3 மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம 4000 பண்ணி ரூபீஸ் பண்ணிருக்கோம். சைடுஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா வந்து நம்ம கை இருக்குல நீங்க வியாபாரம் சூப்பரா போகுதுன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த டே இது இப்படி 10 டைம், அதாவது டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி 10 டைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டடியா ஒரே கை வச்சுட்டு இப்படி 10 டைம் நீங்களே கவுண்ட் பண்ணிடலாம். இப்படி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க 10 என்ற வரையும் நீங்க ஸ்டெப்பா இப்படியே இருந்தா போதும்.
கால் வலிக்கும் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் காலையில என்ன பண்ணி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காய்கறி ஓகே உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இப்படி ஒட்ட இருக்கும் கால் அதாவது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு ஃபஸ்ட் லெஃப்ட் இது ரைட் ஃபஸ்ட்டு வந்து ரைட் காலை வந்து லெஃப்ட் கை வந்துட்டு டச் ஸோ பண்ணும் காலையில் ரைட் கை வந்து லெஃப்ட் ஹேண்டு டச் ஐடியா பண்ணும் தோணுச்சு சார். ரோடு வந்துச்சு நம்ம பார்க்கலாம் எந்த ஃபுட்டாக வாங்க முடியும்னு. இது வந்துட்டு ஒரு கிலோ அது ஒரு இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்து ஹோல்சேலாக வாங்கி அந்த மாதிரிலாம் போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. 20 rupees அந்த பூவில் எடுத்து பக்கத்து இருக்கிற கோவிலுக்கு முன்னாடி போய் நம்ம கடை போட்டுட்டு வந்து சார். இது வந்துட்டு 10 டைம் மறக்காம இதை ட்ரை பண்ணுங்க. போறோம். நம்ம ஏன் போனுக்கு வர நம்ம சொல்லி வச்சிருக்கோம். Next லோன் எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கு கொடுக்கிற காசு இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ராஃபிட் எடுத்து அதுக்கு கொடுக்கலாம். நானே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த பிசினஸ் பண்ணேன். இவங்க பார்த்தா போட்டமே இல்லைங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேல்ஸ் புக் ஆகிடுச்சு. அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட பூ வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாமா சரி. இப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா டான்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் டான்ஸ் கற்றுனாலே அருமையாக வந்துடும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் சேல்ஸ்க்கு நீங்கள் ஸ்டெப் இப்படி வச்சோம்ல அதே வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இப்படி வச்சாலே ஒரு ஸ்டெப் தான். அதே இந்த காலை இப்படி வச்சுட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அப்படின்ற போல ஈஸியாக நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது கூட நம்ம இப்படி பண்ணோம்ல அதை வந்துட்டு இது ஒரு ஸ்டெப் தான் ஈஸியாக வந்துடும். ஒரு பூ வாங்கி வந்து ஈஸியாக வந்துட்டு அதாவது நீங்கள் எக்ஸசைஸ்ன்றது வந்து நம்மளோட டான்ஸும் கற்றுக் கொடுக்கணும் கூடவே. அதே நண்பர்களே இனிய ஒரு மாலை வணக்கம். இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் உங்களுக்கு கவிதா. மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்துட்டு எதுவுமே இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், எது பண்ணாலுமே நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது சாமியை கும்பிட்டோமோ அதே போல வந்துட்டு முடியும் போதும் சாமியை கும்பிடணும். ஓகே. ஒவ்வொரு பேக்கெட்டும் நம்ம சம்மந்திக்கும் ரோஸ்க்கும் மிக்ஸ் பண்ணி தான் போட போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேக்கெட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற பேக்கெட் இது மிஸ் பண்ணாம பண்ணுங்க. ஓகே, பாய்.